ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கிள் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அடுப்பில் வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சிறிதளவு வெந்தயம் போட்டு பின்னர் வெங்காயம் பூண்டு சேர்க்கவும். கருவேப்பிள்ளை, சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். தக்காளி நன்றாக மசியும் வரை வதக்கவும். பின்னர் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து மீண்டும் நன்றாக வதக்கவும். பின்னர் கத்திரிக்காய் நீளவாக்கில் அரிந்து வைத்து அதை இதனுடன் சேர்த்து நன்றாக வதக்கவும். கத்திரிக்காய் நன்றாக மசியும் வரை வதக்கவும். நன்றாக ப்ரௌன் கலர் வரும் வரை வதக்கவும். பின்னர் புளிக்கரைசல் சேர்க்கவும். புளிக்கரைசல் சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விட்டு தண்ணீர் சேர்க்கவும். தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு மூடிபின் ஒரு 5 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் மூடிவிடவும். பின்னர் கரும்பு சர்க்கரை சிறிதளவு சேர்த்து 1 நிமிடம் கொதிக்க விடவும். இப்போது சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.